ஹாய் கேஸ், இந்த வீடியோவில் பார்த்தோன்னா இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன, இமெயில் மார்க்கெட்டிங் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இமெயில் மார்க்கெட்டிங் என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது, அண்ட் பெஸ்ட் இமெயில் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேர்ஸ், இந்த நோட்பேடில் காமிக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸ் தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இமெயில் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக கற்றுக்கணுச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இந்த இமெயில் மார்க்கெட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒன் ஆஃப் த டைப்ஸ் தான் இந்த இமெயில் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. இந்த இமெயில் மார்க்கெட்டிங் மூலமாக நம்ம பார்த்திங்கன்னா கஸ்டமரை டைரெக்டாக அவங்களோட மெயில்ஸ் மூலமாக போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமெயில் மார்க்கெட்டிங்கிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்தியாவில் இமெயில் மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம்னா இந்தியன்ஸ் மெயில்னு போட்டோம்னா இங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இமெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 2011 34 மில்லியன் யூஸ் பண்ணாங்க. அதே 2018 பார்த்தா 200 மில்லியன் 400% அதிகமாக இருக்குது. ஸோ இமெயில்ஸ் யூஸர்ஸ் அதிகமாகிட்டாங்க. ஸோ இதன் மூலம் நான் என்ன சொல்ல வரேன்னா இமெயில் மார்க்கெட்டிங் ஒன் ஆஃப் த எஃபெக்டிவ். ஏன்னா மக்கள் இமெயில் யூஸ் பண்ணுறது அதிகமாகிடுச்சு. நம்ம இந்த டயத்தில் இந்த இமெயில் இது பண்ணோம்னா கஸ்டமரை போய் டைரெக்டாக நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். இது இமெயில் மார்க்கெட்டிங்கில் ஒன் ஆஃப் த மெயின் பாயிண்ட். இந்த இமெயில் மார்க்கெட்டிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அது என்னென்ன டைப்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொமோஷன்ஸ் இமெயில் மார்க்கெட்டிங். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பிராண்டு ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒரு புதுசாக ஒரு கடை திறந்துருக்கீங்கன்னா அந்த கடையை பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கடை திறந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெல்கம் இமெயில், ஹாய் நீங்கள் ஹோப் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும், நான் அந்த மாதிரி ஒரு கடையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சா அது வெல்கம் இமெயில். இதுவே இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் இமெயில் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா நான் அந்த மாதிரி ஒரு ஃபுட் கடை திறந்துருக்கேன், அந்த கடையில் இப்போ மார்ச் 30 வரைக்கும் ஒரு 50% ஆஃபர் போய்க்கிருக்கு, பிரியாணியெல்லாம் 100 ரூபாய்க்கு சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மெயில் அனுப்பிச்சோம்னா அது ப்ரொமோஷனல் ஆஃபர்ஸ். இதுவே பார்த்தீங்கன்னா இமெயில் நியூஸ் லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா நான் ஃபுட்டு கடையை திறந்துருக்கேன், ஆனால் அந்த கடையை பற்றி எதுவும் பண்ணாமல் எப்படி பிரியாணி சமைக்கிறது, பிரியாணி எப்படி குக் பண்ணுறது, இந்த மாதிரி யூஸருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறது, இதை தான் பார்த்தீங்கன்னா இமெயில் நியூஸ் லெட்டர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இமெயில் மார்க்கெட்டிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் எனக்கு பிடிச்ச முக்கியமான டைப் என்னென்னு பார்த்தோன்னா இந்த ரீஎன்கேஜ்மெண்ட் இமெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு கஸ்டமர்ஸ்க்கு இமெயில் அனுப்பிச்சிட்டேன், அவர் இமெயிலை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாரு, ஆனால் அவர் எந்த பொருள் வாங்கலை, எதுவும் பண்ணலை, ஓகேங்களா. அப்போ என்னென்னா என்னுடைய லிஸ்ட்டில் வந்துடும். நான் ஒரு 100 பேருக்கு அனுப்பிச்சேன்னா 10 பேர் ஓப்பன் பண்ணிக்கலாம், லிஸ்ட் வந்துடுமா. அந்த 10 பேருக்கு நம்ம அனுப்பலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா இமெயில் கூட ஒன் ஆஃப் த பெஸ்ட். இது ரீஎன்கேஜ்மெண்ட் இமெயில் சொல்லுவாங்க. இதை தவிர்த்து இமெயில் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ட்ரான்சாக்ஷன் இமெயில் அண்ட் ரிசீவ் இமெயில்னு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் பாருங்கள். தேர்ட், இமெயில் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் கற்றுவோங்க. எப்படி பண்ணணும் மீன்ஸ் முதல்ல எப்படி பண்ணணும்னு தெரியக்கூடிய எப்படி பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் மார்க்கெட்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா அமௌண்ட் கொடுத்து டேட்டாவை வாங்குவாங்க, புரியுதுங்களா. அதாவது கஸ்டமர்ஸோடைய டேட்டாவை அமௌண்ட்டு கொடுத்து வாங்கி அவங்களுக்கு அனுப்புவாங்க. தயவு செஞ்சு அதை தப்பை பண்ணவே பண்ணிடாதீங்க. இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி ஸ்பேமில் தான் போகும். அமௌண்ட் கொடுத்து கஸ்டமர்ஸோட இமெயிலை வாங்காதீங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு இர்ரெலவெண்ட்டாக இருக்க கஸ்டமர்ஸ்கிட்ட போய் நம்ம அப்ரோச் பண்ணாதீங்க. மூணாவது என்ன பண்ணுவோன்னா அனுப்பிச்ச மெயிலுக்கு திரும்ப ரெகுலராக அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மிஸ்டேக்ஸை இமெயில் மார்க்கெட்டிங்கில் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா கஸ்டமர் உங்களை ஸ்பேம் பண்ணிட்டாங்கன்னா உங்களோட டொமைனோட அத்தாரிட்டி போயிடும். ஓகே, இப்போ இமெயில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் எப்படி சார் இமெயில் இது பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு வெப்சைட் காமிக்கிறேன். அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த வெப்சைட் தான் வச்சுருக்கேன். இந்த வெப்சைட்டில் நான் வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கிறோம். அவங்களை இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுறேன். சும்மா நான் பார்த்த டெமோ வெப்சைட். இந்த மாதிரி வெப்சைட்ஸ் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தோன்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது தெரியுங்களா. உங்களுக்கு எல்லா வெப்சைட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் ஐடியை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நியூஸ் லெட்டர் வேணுன்னா இமெயில் ஐடியை கொடுங்க, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமர்கிட்ட இமெயில் ஐடியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்பணும். மற்றபடி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி வாங்குறது இந்த மாதிரி தான் இந்த வெப்சைட் வேலைக்கே ஆகாது. இந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட நீங்கள் இமெயில் ஐடியை கலெக்ட் பண்ணணும். அப்படி இல்லையா நீங்கள் வேலிடான இமெயில் ஐடி இது பண்ணணும். இமெயில் ஐடி எப்படி கலெக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் எப்படி ஆர்கானிக்கான இமெயில் ஐடி கலெக்ட் பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்டு
ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேர், பெஸ்ட் இமெயில் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேர். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ண இமெயில் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேரை நான் சஜஷன் பண்ண போகிறேன். இது வந்து எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது, ஓகேங்களா. நான் பர்சனலாக எந்தெந்த இமெயில் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேர்ஸில் யூஸ் பண்ணணும், அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சோ அதை தான் நான் உங்களுக்கு சஜஷன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இதில் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஜோஹோன்னு ஒரு இமெயில் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேர் இருக்குது. அதுதான் நான் பார்த்தேன்டா கிட்டத்தட்ட ஒரு என்னுடைய பிகினிங்கோட கேரியர் ஸ்டார்ட்டில் வந்து நான் யூஸ் பண்ணேன். ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கெட் ரெஸ்பான்ஸ். இந்த 2 இமெயில் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணது, ஜோஹோ அண்ட் கெட் ரெஸ்பான்ஸ். இதை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணாத ஒரு சாஃப்ட்வேரை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண விரும்பலை. இந்த இமெயில் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேரில் இனிஷியலாக பை பண்ணிடாதீங்க. இனிஷியலாக ட்ரையல் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுது இந்த மாதிரி ட்ரையல் எடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை பை பண்ணுங்கள். இந்த மாதிரி 4-5 சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அதை ட்ரையல் எடுத்து அந்த ட்ரையலில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து பை பண்ணிக்கோங்க. அண்டு 6th பார்த்தீங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் ரெக்யர்மெண்ட்னு கேட்பாங்க. ஃபஸ்ட் ஸ்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனிங் தெரிஞ்சிருக்கணும். ஏன் டிசைனிங் தெரிஞ்சிருக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இமெயில் மார்க்கெட்டிங் டெம்ப்ளேட்ஸ்னு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக டிசைன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த டிசைனை பார்த்து தான் கஸ்டமர்ஸ் வந்து உங்கள் மெயிலை கிளிக் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து வெப்சைட் கம்பெனியில் டிசைனர்ஸில் இருப்பாங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து பேசிக் டிசைனிங் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அவங்ககிட்ட கொடுத்து உங்களால் ஒர்க் வாங்க முடியும். இல்லை சின்ன கம்பெனியாக தான் நீங்களே டிசைன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு டிசைனிங். ரெண்டாவது வந்து உங்களுக்கு கண்டென்ட் எழுத தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இமெயில் மட்டும் தான் பாருங்கள், இந்த மாதிரி நியூஸ் லெட்டர்ஸ் அனுப்ப வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் கண்டென்ட்டு எழுத தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு டிசைன்ஸும் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த 2 ஸ்கில்ஸுமே கண்டிப்பாக தேவை உங்கள் வந்து இமெயில் மார்க்கெட்டிங் கேரியரில் நீங்கள் வந்து ஒரு இதாகிறது. ஏன்னா இமெயில் மார்க்கெட்டிங்னா என்ன, ஏன் இமெயில் மார்க்கெட்டிங் வந்து ஒரு முக்கியமான டாபிக், இமெயில் மார்க்கெட்டிங்கோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன, நீங்கள் அனுப்புகிற இமெயிலுக்கு வந்து எப்படி வந்து ஓப்பன் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறது, கஸ்டமர்ஸை அதிகமாக கிளிக் பண்ண வைக்கிறது, ப்ளஸ் வந்து இமெயில் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும், இல்லை இமெயில் மார்க்கெட்டிங் ஜாப் உங்களுக்கு கிடைக்கணும்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை, இந்த டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணப்போம். ப்ளஸ் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இமெயில் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம், அதாவது ஃப்ரீ டூலாக இருக்கட்டும் பெய்டு டூலாக இருக்கட்டும், இந்த இமெயில் மார்க்கெட்டிங் டூல்ஸ் என்னென்ன இதை பற்றி அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இமெயில் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் இன் அண்ட் அவுட் கற்றுக்கணும்னு வச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் இமெயில் மார்க்கெட்டிங்? இந்த இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இமெயில் மார்க்கெட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ராடக்ட்டோ சர்வீஸையோ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ப்ரமோட் பண்ணுறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. இதில் ஒன் ஆஃப் த மெயின் டாபிக் தான் இந்த இமெயில் மார்க்கெட்டிங். ஏன் இந்த இமெயில் மார்க்கெட்டிங் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக்னா, நீங்கள் மற்ற எந்த பிளாட்ஃபார்ம்ஸ், உதாரணத்துக்கு நீங்கள் வந்து சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராமில் உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேண்டமாக தான் ஆடியன்ஸ்க்கு ப்ரொமோட் பண்ணுவீங்க. பட் இமெயில் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு கலெக்டிவாக இமெயில் ஐடிஸை கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டார்கெட் பண்ணுற ஆடியன்ஸ்க்கு வந்து உங்களால் இமெயிலில் அனுப்ப முடியும். இதுதான் ஒரு இமெயில் மார்க்கெட்டிங்கோட பெஸ்ட் பியூட்டி. இப்போ இந்த இமெயில் மார்க்கெட்டிங்கோட அட்வான்டேஜை பார்ப்போம். இந்த இமெயில் மார்க்கெட்டிங்கோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஈஸியாக கரெக்டாக ரீச் பண்ணலாம். இந்த டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு அமேசானில் ஒருத்தவர் ஐஃபோனை வந்து பார்த்துருக்காரு, ஆனால் வாங்கலை. ஸோ அவருக்கு வந்து ஐஃபோன் மேலே விருப்பம் இருக்குது, அவர் ஏதோ ஒரு காரணத்தால் வாங்காமல் போயிருக்காரு. ஸோ அந்த இமெயில் ஐடி நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு அவருக்கு நம்மளுடைய அமேசான் ப்ராடக்ட் ஐஃபோனை வந்து டேரெக்டாக இமெயில் பண்ணும்போது அவரோட மைண்டில் நம்ம பார்த்தோம்னா வந்து கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி போய் பார்த்து வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதே மற்ற பிளாட்ஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆடியன்ஸ் இந்த நேரம் டார்கெட் பண்ண முடியாது. இது இமெயில் மார்க்கெட்டிங் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பியூட்டின்னு சொல்லுவாங்க. இதே இமெயில் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அந்த டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான காஸ்டஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. பட் இமெயில் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்கள் ஒரு இமெயில் ஐடியை கலெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த இமெயில் ஐடி கண்டென்ட் எழுதுறதா இருக்கட்டும், அந்த இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணி அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதா இருக்கட்டும், லிட்டில் பிட் காஸ்ட்டு இமெயில் மார்க்கெட்டிங் பொறுத்தளவு கொஞ்சம் காஸ்ட் உங்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்கும் நீங்கள் அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது. இதுதான் இமெயில் மார்க்கெட்டிங் அட்வான்டேஜ் இருந்தது. ஃபோர்த் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமெயில் மார்க்கெட் வந்து நிறைய பேர் நம்ம வந்து மெயில் சென்ட் பண்ணுவோம், ஆனால் ஓப்பனே பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து என்னுடைய ஜிமெயில் ஓப்பன் பண்ண பாருங்கள், நம்ம என்ன தான் மெயில் சென்ட் பண்ணாலும் ஆடியன்ஸ் வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நமக்கு வந்து உள்ளே வருவாங்க, நமக்கு வந்து கிளிக் பண்ணுவாங்க.
ஸோ அவங்க உள்ளே வர வைக்கிறது எப்படி, அதை பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னுடைய இமெயில். இங்கே பாருங்கள், நான் வந்து இமெயில்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையா இமெயில்ஸ் வந்து உதாரணத்துக்கு யூடர்மெயிலேருந்து ஒரு இமெயில் வந்திருக்கு. ஆனால் நான் கிளிக் பண்ணி பார்க்கவே இல்லை. இதை ஆல்மோஸ்ட் கிளிக் பண்ணி பார்க்க வைக்கணும்னா இந்த யூடர்மெயில் இந்த சப்ஜெக்ட் இருக்கு பாருங்கள், சேல் எண்டு டுடே, இந்த சப்ஜெக்டில் இருக்கு பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ உங்கள் யூஸ் பண்ண மார்க்கெட்டிங் யுக்தியை பார்த்தீங்கன்னா சேல் எண்டு டுடே, அதாவது இன்னையோட இந்த ஆஃபர்ஸ் வந்து க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் கண்டிப்பாக எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினச்சேன்னா இதை நான் கிளிக் பண்ணுவேன். நீங்கள் எப்போயுமே இமெயில் மார்க்கெட்டிங்கில் உங்களோட இமெயிலை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சின்னா இந்த டைட்டில் இருக்குது பாருங்கள், இதை எப்போயுமே கேப்சர் கொடுங்க. அவங்க ஈஸியாக கிளிக் பண்ணுற மாதிரி கொடுங்க. அவங்க கொடுத்துருக்காங்க இன்னையோட சேல் முடிய போகுதுன்னா நான் இன்றைக்கி டைட்டில் கிளிக் பண்ணுவேன். அப் டு 30% சேல், அப் டு 50% சேல். இந்த மாதிரி இமெயில் மார்க்கெட்டிங்கில் டைட்டில் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டைட்டிலில் வச்சு தான் உங்கள் ஆடியன்ஸ் வந்து இங்கே இமெயில்ஸ் வந்து கிளிக் பண்ணாதது இருக்கும். ஸோ எந்த ஒரு இமெயில் ஆடியன்ஸ் ஓப்பன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அவர் உள்ளே எதுவுமே தெரியாது. இந்த டைட்டில் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை தான் பார்ப்பார். ஸோ இந்த டைட்டிலில் முடிஞ்சளவு கேப்சர் கொடுத்தேன்னா 50% சான்சஸ் உங்கள் இமெயில் வந்து கிளிக் பண்ணுறதுக்கு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் கொடுக்குற பாருங்கள் கண்டென்ட், இதை வந்து இந்த மாதிரி சிம்பிளிஃபைடாக கொடுங்க. இதில் வள கொலன்னு இல்லாது பொல்லாதெல்லாம் நீங்கள் ரைட் பண்ணி எழுதாமல் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆஃபர்ஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன ரிலேட்டடாக மெயில் பண்ணுறீங்களோ அதை வந்து எண்டு யூஸருக்கு செய்கிற மாதிரி கரெக்டாக கொடுங்க. நிறையா இன்ஃபர்மேஷன் சொல்லி அவங்கள குழப்பாதீங்க. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கேட்டகரிக்குள்ள வரும். இந்த இமெயில் மார்க்கெட்டிங்கில் வந்து நான் வந்து ஜாப் கிடைக்கணும், உள்ளே எக்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்னா எனக்கு எந்தெந்த ஸ்கில்ஸ் தேவைன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் எந்த ஸ்கில்ஸ் தேவைன்னு பார்த்தோன்னா இந்த இமெயில் மார்க்கெட்டிங்கை பொறுத்தவரை கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து கண்டென்ட் ரைட்டிங் பண்ண தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கண்டென்ட் ரைட்டிங் பண்ண தெரிஞ்சுக்கணும் இந்த இமெயில் மார்க்கெட்டிங்கில் ஜாப் பண்ணுறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிசைனிங் நாலேஜ் வேணும். ஏன் இந்த டிசைனிங் நாலேஜ் வேணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு மெயில் அனுப்புகிறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூடியூப்லேருந்து இந்த எனக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அவங்க ஃபோட்டோஸ் வந்து டிசைன் பண்ணி எனக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த டிசைனிங் நாலேஜ் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட இமெயில் மார்க்கெட்டிங் வந்து இது பண்ணுறதுக்கு. ரெண்டு நான் இன்ஃபியலாக சொல்கிற மாதிரி கண்டென்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ் பண்ணுங்க. அந்த கண்டென்ட் ரைட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஃபார்மஸ் கண்டென்ட் சொல்ல தெரியணும். ஸ்டோரின்னா ஆடியன்ஸ் வந்து உங்கள் இமெயில் வந்து ஃபுல்லாக படிக்க வைக்கணும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டான டாபிக் ஸ்டோரி ஃபார்மேட்டில் நீங்கள் கொண்டு பார்த்துக்கணும். மெயின் இம்பார்ட்டன்ட் ஸ்கில் வந்து இமெயில் மார்க்கெட்டிங் பார்த்து கண்டென்ட் ரைட்டிங். அந்த கண்டென்ட் ரைட்டிங்கே பார்த்தீங்கன்னா போர் இல்லாமல் ஸ்டோரி டெல்லிங் இந்த மாதிரி சொல்லி தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது டிசைனிங் நாலேஜ், பேசிக் டிசைனிங் நாலேஜ் கண்டிப்பாக இருந்துக்கணும். மூணாவது என்ன நாலேஜ் வேணும்னா கண்டிப்பாக பேசிக்கான வீடியோ எடிட்டிங் நாலேஜ் வேணும். ஏன்னா இப்போ இமெயில் மார்க்கெட்டிங்கில் நிறையா பேர் வீடியோஸே ஃபார்ம் பண்ணி ஜிப் ஃபார்மேட்டில் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் நாலேஜ் கண்டிப்பாக தேவை. இந்த மூணில் எந்த ஒரு நாலேஜ் ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அடிஷனலாக டிசைனிங் அண்ட் வீடியோ எடிட்டிங் நாலேஜ் இருந்தால் இன்னுமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 3 ஸ்கில்லாக வளர்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இமெயில் மார்க்கெட்டிங் கேரியரில் வந்து உள்ளே பண்ண முடியும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங்கில் வந்து நல்லா எந்த பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுற ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்டின் ப்ளூன்னு ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நம்மளால் மந்த்லி 2000 இமெயில்ஸ் வரைக்கும் ஃப்ரீயாகவே அனுப்ப முடியும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெயில்ஷிப், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா சென்டின் ப்ளூ அண்ட் மெயில்ஷிப், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணால ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ஸில் பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்ஸ். அண்ட் பெய்டு பிளாட்ஃபார்ம் நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணி இமெயில் மார்க்கெட்டிங் வந்து இது பண்ண விரும்பினீங்கன்னா கண்டிப்பாக கெட் ரெஸ்பான்ஸ்னு ஒரு டூல் இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல்ஸ் ஃபார் இமெயில் மார்க்கெட்டிங். ஃபர்ஸ்ட் இந்த இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம மெயில் அனுப்புறது. உதாரணத்துக்கு எனக்கு வந்து இமெயில் மார்க்கெட்டிங் மெயில்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ரொமோஷன்ஸ் ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு யூடெமின்ற பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து எனக்கு வந்து மெயில் அனுப்பிச்சிருக்காங்க பாருங்கள். ஏன் மெயில் அனுப்பிச்சிருக்காங்கன்னா நான் அதிகமாக யூடெமியில் வந்து பிளாட்ஃபார்ம்ஸில் கோர்ஸ் பை பண்ணி படிப்பேன். ஸோ இந்த யூடெமி பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து எனக்கு வந்து இந்த மாதிரி மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இந்த கோர்ஸ்லாம் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம், வி ஆர் ப்ரொவைட் ஃபார் ஆஃபர்ஸ்ன்னு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. இதுதான் இமெயில் மார்க்கெட்டிங்கோட ஃபஸ்ட். இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா நான் யூடெமியில் அதிகமான கோர்ஸ் படிக்கிறேன், நான் இது பண்ணுறேன்றக்காண்டி எனக்கு இப்போ பாருங்கள் கோர்ஸ் எல்லாம் 449 ரூபா கம்மியான ப்ரைஸில் போய்க்கிருக்கு. ஸோ படிங்கன்னு சொல்லிட்டு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி தான் இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணணும். இந்த இமெயில் மார்க்கெட்டிங் வந்து ஏன் எஃபெக்டிவ் அப்படின்னு நான் ஒரு டாக்குமெண்ட் மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். இமெயில் மார்க்கெட்டிங் வந்து ஏன் எஃபெக்டிவ்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இப்போ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்னு எடுத்துக்கிட்டோம்னா
தேர்டு பிளேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு வந்து சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ஆட்ஸ், அந்த பெய்டு மார்க்கெட்டிங் அந்த இதில் போயிடும், கூகுள் ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ். தேர்டு பார்த்தீங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் மார்க்கெட்டிங் வந்து நம்ம வந்து ஒரு கஸ்டமரை வந்து டைரெக்டாக அப்ரோச் பண்ணுறோம், ஓகேங்களா. மற்றபடி நம்ம வேற ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ்க்குள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து டைரெக்டாக அவரை அப்ரோச் பண்ணாமல் இமெயில் மார்க்கெட்டிங்கில் டைரெக்டாக அப்ரோச் பண்ணுறதுனால அது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இமெயில் மார்க்கெட்டிங்கில் ஒரு 6 ஃபார்முலா இருக்குது, ஓகேங்களா. அதாவது 6 ஃபார்முலானா 6 மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் இமெயில் அனுப்பணும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு இமெயில் மார்க்கெட்டர் ஆகணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த இமெயில் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூடெமிட்ட பிளாட்ஃபார்ம் காமிச்சேன். அவங்க எனக்கு இந்த மாதிரி கோர்ஸ் ஆஃபர் போய்க்கிருக்குன்னு அனுப்பிச்சிருக்காங்க. எதெல்லாம் அனுப்பிச்சாங்கன்னா நான் அவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கனால அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம், அவங்களுக்கு என்னைய தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களை ஆடியன்ஸுக்கு தெரியப்படுத்துங்க, பில்டு ரிலேஷன்ஷிப். யூடெமி என்ன பண்ணாங்க, வந்து எனக்கு வந்து அவங்கள தெரிய வச்சாங்க, அவங்க கோர்ஸ் வந்து எனக்கு வாங்க வச்சாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. எடுத்த உடனே நீங்கள் ஒரு சேல்ஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு புது கம்பெனி அப்படியா இருந்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கிட்ட இந்த மாதிரி வெல்கம் இமெயில் வந்து சென்ட் பண்ணணும். வெல்கம் இமெயில்ஸ்னால், ஹாய் சார், இந்த மாதிரி நாங்கள் ஒரு மார்க்கெட்டில் புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம், இதை வாங்கிக்கோங்க, இந்த மாதிரி வெல்கம் மெயில் சென்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா பிராண்ட் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. பிராண்ட் அவேர்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஆப்பிள், சாம்சங் இந்த மாதிரி ப்ராடக்ட்னால் நமக்கு ஈஸியாக தெரியும். இதுவே நம்ம ஒரு புது ப்ராடக்ட் மார்க்கெட்டில் வந்திருக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிராண்டை ரிலேட்டடாக நீங்கள் அவேர்னஸ் மெயில் பண்ணணும். அதான் செகண்ட். தேர்டு, ப்ரொமோட் யுவர் கண்டென்ட். இதுதான் நிறையா பேர் நம்ம பண்ணுறது. ப்ரொமோட் யுவர் கண்டென்ட்னா இப்போ எனக்கு வந்திருக்கு பாருங்கள் மெயிலு, இந்த மாதிரி இந்த கோர்ஸ் வாங்கிக்கோங்க சார், இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேன்வாலேருந்து பிளாட்ஃபார்ம்ஸ் வந்திருக்கோம், இந்த மாதிரி நாங்கள் நிறைய டைரெக்டாக ஆஃபர் பண்ணுறோம், வாங்கிக்கோங்கன்னு சொல்கிற பாருங்கள். இதுதான் அந்த இது வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அனுப்புகிறதான். தென் லீடு, ஜென்ரேட் லீடு. இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்து உங்கள் ப்ராடக்ட் வந்து பார்த்துருப்பாரு. உதாரணத்துக்கு நான் வந்து அமேசானில் போய்ட்டு ஒரு ப்ராடக்டை பார்த்துருக்கேன், ஆனால் வாங்கலை. ஸோ இது வந்து அமேசான்காரன் எனக்கு மெயில் பண்ணுவாங்க. அப்போ வந்து நான் வாங்குறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஏன்னா நான் அமேசானில் போய்ட்டு இந்த ப்ராடக்டை பார்த்துருக்கேன். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா லீட் ஜென்ரேட் சொல்லுவாங்க. அண்டு இந்த இமெயில் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஏன் எஃபெக்டிவ் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பாருங்கள், அதுக்கான ரீசன் தான் இருக்குது பாருங்கள். 53% மார்க்கெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் மார்க்கெட்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இது பெஸ்ட் ஆஃப் த ரிட்டர்ன்ஸ் தருது உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து இமெயில் மார்க்கெட்டிங் என்னென்ன அது பண்ணணும் எப்படின்னு கற்றுக்கிட்டாச்சு. இப்போ இந்த இமெயில் மார்க்கெட்டிங்கான ஸ்ட்ராட்டஜியை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். இந்த இமெயில் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இந்த ஃபார்ம் மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட அவங்களோட டீட்டெயில்ஸ் வாங்குறது ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி 20% ஆஃபர்ஸ் போய்க்கிருக்கு, ஆஃபர்ஸ் ரிலேட்டடாக அவங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். சார் ஆஃபர் போய்க்கிருக்கு வாங்குங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணலாம். இல்லை பிராண்ட் அவேர்னஸ் இந்த மாதிரி வாட் எவர் அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். நீங்கள் இனிஷியலாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மெயில் அனுப்ப போகிறீங்கன்றதை முடிவு பண்ணிக்கணும். நான் வந்து இப்போ வந்து சேல்ஸ் மெயில் தான் அனுப்ப போகிறேன், இல்லை பிராண்ட் அவேர்னஸ் தான் அனுப்ப போகிறேன்னு முடிவு பண்ணிவிட்டு அனுப்பணும். நிறைய இமெயில் மார்க்கெட்டர்ஸ் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா ஒரே இமெயிலை எல்லாத்துக்கும் அனுப்புவாங்க. அதாவது கஸ்டமர்ஸ்க்கு அதே அனுப்புவாங்க, லீடுக்கு அதே அனுப்புவாங்க. அப்படி பண்ணாமல் ஃபஸ்ட் நீங்கள் என்ன இது முடிவு பண்ணக்கூட்டோம் அதை முடிவு பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஆடியன்ஸை முடிவு பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு உங்களோட ஆடியன்ஸ் வந்து கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்களா, லேடிஸா, ஜென்ஸா, உமன்ஸா, இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மெயில் பண்ணுங்கள். மூணாவது, இதுதாங்க ரொம்ப முக்கியமான ஆப்ஷன்ஸ். நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இமெயிலை போய் பார்த்தீங்கன்னா 50,000 மெயில் 10,000 மெயிலுன்னு பணம் கொடுத்து வாங்குவாங்க. ஸோ நீங்கள் எப்போயுமே ஒரு இமெயில் ஐடி வந்து பணம் கொடுத்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது வேலைக்கு ஆகாது, வாங்குறதே வேஸ்ட்டு. நீங்கள் வாங்குகிற இமெயில் ஐடி எப்படி இருக்கும்னா, உதாரணத்துக்கு அமேசானில் போய் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பேன், என்னுடைய ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் ஐடி கொடுத்துருப்பேன், அவங்க அந்த ஐடியை வச்சு எனக்கு மெயில் பண்ணுவாங்க. ஸோ இதுலேருந்து என்னென்னா நான் அமேசானில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால எனக்கு ஐடி தரேன். கஸ்டமர் எப்போயுமே பார்த்தீங்கன்னா உங்கள் சைட்டுக்குள்ளே வர வைங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு இது சொல்கிறேன், HEducate ஒரு வெப்சைட், நான் பார்த்த வெப்சைட்டு. இந்த பிளாட்ஃபார்மில் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஃபைனலாக வந்தீங்கன்னா நீங்கள் இந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்தவங்களும் உங்களோட மெயில் ஐடி கேட்பாங்க. அந்த மெயில் ஐடி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த மெயில் ஐடியை வச்சு தான் உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. அதை தவிர்த்து இந்த மெயிலை வாங்கி விலை கொடுத்து வாங்கி நீங்கள் அனுப்புனீங்கன்னா அந்த மெயில் வேலைக்கே ஆகாது. தயவு செய்து இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க. மெயில் ஐடியை காசு கொடுத்து வாங்காதீங்க. மெயில் ஐடியை உங்களோட வெப்சைட்டுக்கு ஆடியன்ஸை வர வைங்க. அதுக்கு மீறி நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும் முடிவு பண்ணால் அந்த ரிலவெண்ட்டாக இருக்க ஆடியன்ஸுக்கு பே வாங்க.
அண்ட் ஃபைனலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் மார்க்கெட்டிங்கில் பொதுவாக நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே மெயிலை ஓப்பன் பண்ண மாட்டோம். ஸோ அந்த சாட்டர்டே சண்டேல மெயில் அனுப்புறது கஸ்டமர்ஸ்க்கு வேஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் இப்போ சாட்டர்டே மெயில் அனுப்பிச்சிங்கன்னா அந்த மெயில் கடைசியாக போயிருக்கும். உங்களுக்கு அடுத்தது வரக்கூடிய மெயில் வந்து மேலே ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சாட்டர்டே சண்டே மெயில் அனுப்புறதை தவிர்த்துருங்க. அண்ட் வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா மண்டே அனுப்புறதை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அவங்க 2 நாள் லீவ் முடிஞ்சு மண்டே தான் வந்திருப்பாங்க. ஸோ மண்டே அவங்களுக்கு நிறைய டாஸ்க் இருக்கும். அந்த டயத்தில் போய் அவங்க மெயில் அந்த செக் பண்ணுவாங்க. ஸோ மெயில் அனுப்புறதுக்கான பெஸ்ட்டு டைம் வந்து ஐ திங்க் நான் சர்வே பண்ண படிச்சதில் பார்த்தீங்கன்னா காலையில் 9 o'clock அவங்க மெயில் ஓப்பன் பண்ணுவோம். மெயில் இருந்தால் போதும். தென் பெஸ்ட்டு டேஸ் பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாளும் பெஸ்ட்டு டேன்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கார்பரேட் எம்ப்ளாயிஸ் அவங்களாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. உங்களுடைய டிபெண்டை பண்ணி உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை பொறுத்து நான் சொல்கிற டேட் அண்ட் டைம்ஸ்லாம் மாறும். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு இமெயில் மார்க்கெட்டிங். அப்கமிங் வீடியோஸில் இந்த இமெயில் மார்க்கெட்டிங் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன். ஃபைனல் ஒரு பாயிண்ட் சொல்ல மாட்டேன் பாருங்க. இமெயில் மார்க்கெட்டிங் இதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் பண்ணுற பெரிய ப்ராப்ளம் என்னென்னா நம்ம நிறையா பேத்துக்கு இமெயில் அனுப்பிச்சிடும். அவங்க வந்து ஓப்பன் பண்ணியே பார்க்க மாட்டாங்க. இந்த வீடியோவில் ஒரு 3 டிப்ஸ் சொல்ல போகிறேன். இந்த 3 டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட இமெயில் ஓப்பனிங் பர்சன்டேஜை அதிகப்படுத்தலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹெட்லைன்ஸ். எப்போயுமே ஒரு இமெயிலில் பார்த்தோன்னா ஹெட்லைன்ஸாக இருக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். உங்கள் ஜிமெயில் அவங்க ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு ஹெட்டிங் தான் தெரியும். உதாரணத்துக்கு இப்போ என்னுடைய ஜிமெயில் ஆப்பில் போய்ட்டு நான் வந்திருக்க மெயில்ஸை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய மெயில் ஐடி ஓப்பன் பண்ணேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ப்ரமோஷன் மெயில். இந்த இடத்துல பாருங்கள் ஐஐடி டெல்லின்னு போட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் கேரியர்னு இருக்கா. இந்த ஃபஸ்ட் லெட்டர் பூராமல் நம்ம ஹெட்லைன்ஸில் என்ன தர்றோமோ அதுதான் இருக்கும். நீ வந்து ஹெட்லைன்ஸை கரெக்டாக கொடுத்தேன்னா கண்டிப்பாக ஓப்பன் பர்சன்டேஜை அதிகப்படுத்தலாம். 2வது டைமிங். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆஃபீஸ்க்கு வந்து காலைல 9:30, 10 இந்த மாதிரி வருவாங்க. நீங்கள் அனுப்புகிற மெயில் வந்து அவங்களுக்கு அந்த டயத்தில் ரீச் ஆனால் தான் அவங்க ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் ஈவினிங் அனுப்புனீங்கன்னா அவங்க அடுத்த நாள் காலைல மெயில் செக் பண்ணும்போது உங்கள் மெயில் வந்து கடைசியாக போய் வந்துடும். ஸோ அவங்க ஆஃபீஸ் டைம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து மெயில் அனுப்புங்க. 3வது காரணம் என்னன்னா, நிறையா பேர் இமெயில் மார்க்கெட்டிங் வந்து இமெயிலை வந்து விலைக்கு வாங்கி அதை அனுப்புவாங்க. அப்படி அனுப்பாதீங்க. உங்கள் ஆல்ரெடி உங்கள் வெப்சைட்டுக்குள்ளே வந்த கஸ்டமரு இல்லை உங்கள் ப்ராடக்ட் ரிலேட்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்க கஸ்டமர்ஸோட மெயில் ஐடியை கலெக்ட் பண்ணி மட்டும் அனுப்புங்க. இந்த மாதிரி மெயில் ஐடி வாங்கி அனுப்பிச்சிங்கன்னா அது செட் ஆகாது. இந்த 3 மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய இமெயில் மார்க்கெட்டில் கிளிக்ஸை வந்து அதிகப்படுத்தலாம். டைப்ஸ் ஆஃப் இமெயில் மார்க்கெட்டிங். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட்டு உங்களுடைய சர்வீஸையோ பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு டேரெக்டோட மெயிலில் சென்ட் பண்ணுற பேர் தான் இமெயில் மார்க்கெட்டிங். நீங்கள் இமெயில் மார்க்கெட்டிங்கில் நிறையா கற்றுக்கணுச்சுன்னா நான் ஆல்ரெடி இந்த ப்ளேலிஸ்ட்டில் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் போய் ஒன்று ஒன்றா பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய பர்சனல் மெயிலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் அந்த ப்ரொமோஷன் இருக்கா, இங்கே தான் பார்த்தீங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங் போனால் வருவாங்க. உதாரணத்துக்கு இந்த யூடெமின்ற பிளாட்ஃபார்ம்லேருந்து எனக்கு வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ரிலேட்டடாக ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க பாருங்கள். ஏன்னா நான் யூடெமின்ற பிளாட்ஃபார்மில் சர்ச் பண்ணேன். ஸோ அவங்களுக்கு எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க பாருங்கள். இதுதான் இமெயில் மார்க்கெட்டிங். ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து உங்களுக்கு வந்து மெயில் அனுப்பிச்சு இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குது இதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். இதுதான் இமெயில் மார்க்கெட்டிங். இந்த இமெயில் மார்க்கெட்டிங்கில் ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஃபஸ்ட் இந்த இமெயில் மார்க்கெட்டிங்கில் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இமெயில் அனுப்ப போகிறீங்கன்னா எடுத்த உடனே வெல்கம் இமெயில் தான் அனுப்பணும். வெல்கம் இமெயில்னால் என்னென்னா, சார் தேங்க்ஸ் சார், இந்த மாதிரி எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுதான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வெல்கம் இமெயில் தான் அனுப்பணும். ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமருக்கு அனுப்ப போகிறீங்க அப்படின்னா வெல்கம் இமெயில் அனுப்பணும். 2வது பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா சேல்ஸு ஆஃபர்ஸ் இந்த மாதிரி பண்ணவே கூடாது. 2வது கஸ்டமர் வந்து நியூஸ் லெட்டர் அனுப்பணும். நியூஸ் லெட்டர்னால் என்னென்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு பிளாக் எழுதிருப்போம், ஏதாச்சும் ஒரு ஆர்டிக்கல் எழுதிருப்போம், அது ரிலேட்டடாக அவருக்கு வந்து மெயில் அனுப்பணும். ஓகேங்களா? இதான் 2வது அனுப்பணும். 3வது பார்த்தீங்கன்னா கஸ்டமரை எஜுகேட் பண்ணணும். ஓகேங்களா? எஜுகேட்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு கஸ்டமர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வாங்குறதுல ரொம்ப ஆர்வம். ஸோ அவருக்கு நம்ம ஏசி ஆஃபர்ஸ் அனுப்பக்கூடாது. ஏசி எப்படி வாங்குறது, ஏசி பையிங் கைடு, ஏசி எப்படியெல்லாம் வாங்கலாம், இதெல்லாம் பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி கஸ்டமர் வந்து எஜுகேட் பண்ணணும். நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே அந்த ப்ரொமோஷனல் இமெயில் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வெல்கம் நியூஸ் லெட்டர் கஸ்டமரை எஜுகேட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட் ரிலேட்டடாக ப்ரொமோஷனல் இமெயில்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா
50% ஆஃபர் போகுது, 10% ஆஃபர் போகுது, 30% ஆஃபர் போகுதுன்னு உங்களுக்கு ப்ரமோஷனல் இமெயில்ஸ் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணிக்கணும். உங்களோட இமெயில் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த நேவிகேட் பண்ணுவீங்க பாரு, சோசியல் மீடியா, வெப்சைட் இதெல்லாம் கொடுத்து கஸ்டமரோட நீங்கள் நேவிகேட் பண்ணணும். 5வது பார்த்தீங்கன்னா பர்சனல் இமெயில். இது என்ன பர்சனல் இமெயில் சொன்னேன்னா, நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங் ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க. அந்த டெம்ப்ளேட்டே ஒரு 10,000 பேருக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அந்த டெம்ப்ளேட்டே ஒரு 5,000 பேருக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. பர்சனலாக உதாரணத்துக்கு நீங்கள் வந்து விவேக் அப்படின்ற ஒரு ஆளுக்கு வந்து இமெயில் அனுப்ப போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து அவரோட நேம் மென்ஷன் பண்ணி அவருக்கு வந்து இமெயில் அனுப்பிச்சிங்கன்னா அவருக்கு வந்து பர்சனலாக போகும். ப்ளஸ் விவேக்ன்றவருக்கு பர்சனலாக கண்டென்ட் எழுதுங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு கான்டாக்ட் பர்சனை எழுதிட்டு அவங்களுக்கு பர்சனலாக மெயில் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இமெயில் மாதிரி சக்ஸஸ் பண்ண முடியும். அதாவது ஒரே மெயில் டெம்ப்ளேட்டை 10,000 பேருக்கு 5,000 பேருக்கு அனுப்புவாங்க. இது பேர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் இமெயில் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக அனுப்புறது இதோட ஒர்க்லோட் ஜாஸ்தி. பட் நீங்கள் வந்து இதை பண்ணி தான் ஆகணும். இந்த பாருங்கள், நான் சொன்னதை தவிர்த்து ஏகப்பட்ட இமெயில் மார்க்கெட்டிங் டைப் சொல்லியிருக்காங்க பாருங்கள். லீட் ஜென்ரேஷன் இமெயிலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இமெயிலில் ப்ராடக்ட் வைக்க மாட்டாங்க. கஸ்டமரோட டீட்டெயில்ஸை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தா கஸ்டமரோட இன்ட்ரெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு வந்து இப்போ ஏசி வாங்குறவங்க ஒரு கஸ்டமர் முடிவு பண்ணுறோன்னா, சார் உங்கள் எந்த பிராண்ட் ஏசி வேணும், எல்ஜி வேணுமா, வாஷிங் மிஷின் வேணுமா சார், இந்த மாதிரி கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி மெயில் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக ஒரு 4 இமெயில் சொல்லியிருக்கேன். வெல்கம் இமெயில், நியூஸ் லெட்டர் இமெயில், ப்ரொமோஷனல் இமெயில் அண்டு இண்டிவிஜுவலாக இமெயில் அனுப்புறது. இந்த மாதிரி ஏகப்பட்ட இருக்குது. இதை தவிர்த்து ஏகப்பட்ட இமெயில்ஸ் டைப்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா இன்டெப்த்தாக பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் இந்த இமெயில் மார்க்கெட்டில் நிறையா வீடியோஸ் போடுறோம். ஹை கைஸ், இந்த வீடியோவில் எந்த ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் இமெயில் மார்க்கெட்டை பற்றி நிறையா டாபிக்ஸ் போட்டிருந்தோம். அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக என்ன விஷயம் பேசணும்னா, எப்போயுமே பார்த்தீங்கன்னா வேலிடான இமெயில் ஐடிக்கு வந்து மெயில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவில் ஒரு ஃப்ரீ டூல்ஸை பயன்படுத்தி அந்த இமெயில் ஐடி வந்து வேலிடாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறத பற்றி பார்ப்போம். இது இமெயில் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு இமெயில் ஐடி வந்து வேலிடாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டூலோட நேம் பார்த்தீங்கன்னா ஜீரோ பவுன்ஸ். ஜஸ்ட் இதோட வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனோன்னா பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா சைன்அப் பண்ணி வச்சுக்கிற சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வெப்சைட்டில் சைன்அப் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லாமே ஃப்ரீ தான். ஒன்ஸ் உங்கள் ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி இந்த வெப்சைட்டுக்குள்ளே சைன்அப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி இந்த வெப்சைட்டுக்குள்ளே சைன்அப் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் எப்போயுமே ஒரு மெயில் அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த டூலை பயன்படுத்தி அந்த மெயில் ஐடி வேலிடாக இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயில் அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளோட இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா ஸ்பேமில் போகாமல் இருக்கிறக்காண்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஃபோன் நம்பர் கேட்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் கூட ஜஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல சப்மிட்னு கொடுத்துறேன். ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வருது பாருங்கள் இமெயில் ஐடி, சிங்கிள் இமெயில் ஐடி வேலிடேஷன் சொல்லி வருதா. இந்த இடத்துல போய்ட்டு நம்ம எந்த இமெயில் ஐடியை செக் பண்ணுமோ அந்த இமெயில் ஐடியை கொடுத்துக்குறோம். உதாரணத்துக்கு இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய இமெயில் ஐடி digitalgvk@gmail.com இந்த இமெயில் ஐடி இந்த வேலிடாக இல்லையான்னு செக் பண்ணுறேன். ஜஸ்ட் கோன்னு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேலிட்னு வந்துருச்சா. இந்த மாதிரி இமெயில் ஐடி வேலிட் வரணும். இப்போ வேலின்னு சொல்கிறக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம். இன்வேலின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது பார்ப்போம். உதாரணத்துக்கு digitalgvk@ போட்டு ஒரு இந்த மாதிரி வேலிட் அன்வேலிடான இமெயில் ஐடி கொடுத்துட்டு ஜஸ்ட் கோன்னு கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்வேலிட்னு வந்துருச்சா. இந்த டூலை பயன்படுத்தி இந்த மாதிரி அந்த இமெயில் ஐடி வேலிடா இன்வேலிடான்றதை ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். இமெயில் மார்க்கெட்டிங், அதாவது பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிஸ்லாம் இந்த இமெயில் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு தனியாக ஒரு ஆள் வச்சுருப்பாங்க. இந்த இமெயில் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணணும்னா ஒரு பேசிக்காக ஒரு 4 விஷயங்களை கற்றுக்கணும். அது என்னென்ன விஷயங்கள் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஒரு இமெயில் மார்க்கெட்டர் ஆகணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய 4 விஷயங்களை கற்றுக்கோங்க. அது உங்களை வந்து ஒரு பெஸ்ட்டு இமெயில் மார்க்கெட்டராக க்ரியேட் பண்ணும். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த இமெயில் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட். உங்களுக்கு வந்து யூனிக்கான கண்டென்ட் எழுத தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு இப்போ ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டென்ட்ஸ் எழுதி அனுப்ப வேண்டிய சூழ்நிலை வரும். எப்போயுமே இமெயில் மார்க்கெட்டிங்கில் இந்த கண்டென்ட்ஸ் தான் இப்போ ஆடியன்ஸ் ரீச் ஆகும். ஸோ நீங்கள் வந்து யூனிக்கான கண்டென்ட் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வெப்சைட்டில் எழுதுகிற மாதிரி எழுதக்கூடாது. உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வைக்கிறக்காண்டி இப்போ வந்து நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது.
ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டெமோ காமிக்கிறக்காண்டி ஏதாச்சும் ஒரு வெப்சைட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த வெப்சைட்டில் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெப் கண்டென்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து பார்க்குற ஆடியன்ஸ் வந்து இந்த கண்டென்ட் எழுதி இந்த கண்டென்ட் என்னென்னு புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் ஒரு இமெயில் மார்க்கெட்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வெப் கண்டென்ட் மட்டும் எழுதுறதுக்கு நாலேஜ் பார்த்தாது, நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கண்டென்ட் எழுதணும். அதாவது நீங்கள் எழுதுகிற கண்டென்ட்டை பார்த்து அந்த ஆடியன்ஸ் வந்து பையிங் டிசிஷன் எடுக்கணும். அதுதான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இமெயில் மார்க்கெட்டிங்கோட கோர் கான்செப்ட் அதுதான். உங்களுடைய கண்டென்ட்டை பார்த்துட்டு அந்த ஆடியன்ஸ் வந்து பையிங் டிசிஷன் எடுக்கணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வெப் கண்டென்ட் எழுதினா மட்டும் பார்த்தாது, இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக கண்டென்ட்ஸ் எழுதி அந்த ஆடியன்ஸ் வந்து இங்கே இடத்துல பைனோ ரீனோ கொடுத்து அவங்க நாங்கள் வர வைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஸோ உங்களுக்கு கண்டென்ட் ரைட்டிங் ஸ்கில்லும் வேணும், ப்ளஸ் அதோட மார்க்கெட் ரிலேட்டடாக கண்டென்ட் ரைட்டிங் ஸ்கில்லும் வேணும். மூணாவது என்ன ஸ்கில் வேணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இமெயில் மார்க்கெட்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இமேஜஸை டிசைன் பண்ண தெரியணும். உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறக்காண்டி ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்லேருந்து ஒரு இமெயில் வந்துச்சு. இப்போ அதை பார்த்தீங்கன்னா எப்படி இமேஜஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் வாட்ச் அண்ட் ஐபேட் இதை போட்டு கீழே எப்படி பவினோ இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிசைனிங்லேயும் ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த இமெயில் மார்க்கெட்டிங்லாம் சர்வே பண்ண முடியும். நீங்கள் கண்டென்ட் ப்ளஸ் டிசைனிங் இந்த ஒரு நாலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். அண்ட் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான வீடியோ எடிட்டிங் தேவைப்படும். ஏன்னா ஃபியூச்சரில் வந்து இப்போ இமெயில் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ டெக்ஸ்ட் அண்ட் இமேஜில் போய்ருக்கு. சில இமெயில் மார்க்கெட்டிங் வந்து வீடியோஸை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் நாலேஜ் பேசிக்காக இருந்தாலும் நல்லது. நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய கண்டென்ட் ரைட்டிங் ப்ளஸ் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக கண்டென்ட் ரைட்டிங் அண்டு இமேஜ் டிசைன் வீடியோ எடிட்டிங் இந்த 4 ஸ்கில்லும் பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு இமெயில் மார்க்கெட்டிங்கில் ஒரு மாஸ்டராக ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இமெயில் மார்க்கெட்டிங் ஃபீல்டு நுழையணும்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த 4 ஸ்கில்லை வந்து கற்றுக்கோங்க. பெஸ்ட் இமெயில் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் அண்ட் மீடியம் பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த லெவல் பிஸ்னஸ் பண்ணாலும் நான் பர்சனலாக யூஸ் பண்ண 4 இமெயில் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேர்ஸை சஜன் பண்ண போகிறேன். இந்த சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்டஸ்ட் இமெயில் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ் டு பிக் பிஸ்னஸ்னு சொல்லுவேன். ஸோ டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நான் பர்சனலாக எங்கள் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற சைட்டு தான் உங்களுக்கு சஜன் பண்ணுறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜோகோ. இந்த ஜோகோ நான் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸில் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த கேன்வான்ற சாஃப்ட்வேரை பயன்படுத்தினா எலமெண்ட்ஸ் எல்லாம் டக்குன்னு அங்கேயே இருக்கும், மூவ் பண்ணி ட்ரா பண்ணி போட்டுக்கலாம். தென் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் 4 மாதம் இப்போ 4000 கான்டாக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம்னா ஐ திங்க் 1080 அந்த மாதிரி வரும். பர்சனல் பார்த்தீங்கன்னா 1800 அந்த ஃபியூச்சர்ஸில் வரும். விலையும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் ஓரளவு ரீசனபிளாக ஆகும். இந்த ஜோகோ பார்த்தீங்கன்னா 15 டேஸ்க்கு வந்து ட்ரையல் பீரியட்ஸ் கொடுப்பாங்க. நான் யூஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது ஜோகோ. யூசர் ஃப்ரெண்ட்லி மீன்ஸ் எல்லாமே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம், நீங்கள் ரொம்ப மெனக்கெட தேவையில்ல. ஸோ நீங்கள் வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு இமெயில் மார்க்கெட்டிங் டூல் சர்ச் பண்ணிக்கிறீங்கன்னா இந்த ஜோகோன்ற ஒரு டூலை வந்து செலக்ட் பண்ணுவேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா மெயில் சிப். இந்த மெயில் சிப்பில் நான் பார்த்த பெஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா, இவங்க 1000 இமெயில் வரைக்கும் ஃப்ரீயாகவே நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க இமெயில்ஸ் ரெடி பண்ணுறது. மோஸ்ட் பாப்புலர் இமெயில் மார்க்கெட்டிங் சர்வீஸ்னு சொல்லுவேன். ஏன்னு பார்த்தோம்னா இந்த நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இவங்க வந்து 1000 இமெயில்ஸ் வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து சப்போர்ட்ஸும் நல்லாயிருக்கும். ரொம்பவுமே மெஜாரிட்டி ஆஃப் இப்போ இமெயில் மார்க்கெட்டிங்கில் மெஜாரிட்டியாக யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து இந்த மெயில் சிப் தான். ஸோ பீப்புள்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் இந்த மெயில் சிப். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கம்பேர் வித் ஜோகோ கம்பேர் பண்ணாலும் உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாகவே இருக்கும். இதனால் ஒரு காரணத்தில் யூஸ் பண்ணால், ரெண்டாவது யூஸருக்கு ஓரளவு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு குவாலிட்டியான ஸ்டாண்டர்டான இது போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ப்ரைஸ் கம்மியாக போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மெயில் சிப் அப்படின்ற சாஃப்ட்வேர் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மூணாவது பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் கேம்பெயின். இந்த கேம்பெயினில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபனல் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஃபனல்ஸ் மீன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமர்ஸ்க்கு இமெயில்ஸ் அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா ஒரே டெம்ப்ளேட்ஸை நிறையா யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபனல் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் நான் பார்த்தா பெரிய டிஸ்அட்வான்டேஜ், இதில் ஃப்ரீ வந்து எதுவும் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்டு தான். ஸோ இந்த ஆக்டிவ் கேம்பெயினில் அந்த ஜோகோ அண்ட் மெயில் சிப் பொறுத்தளவுக்கு இது பெஸ்ட்டாக இருக்காது. பட் இந்த ஃபனல் கம்பேர் பண்ணல ஒரு நல்லாயிருக்கும். அண்ட் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் கிட். இதில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்னென்னா, நமக்கு 1000 இமெயில்ஸ் வரைக்கும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அந்த ஒரு விஷயம் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஃபனல் கிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்வெர்ட் கிட்டில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக எழுதலாம். இதோட காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கம்மியாக இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மாதமே $15 தான். $15 மீன் ஐ திங்க் இந்தியன் ரூபாயில் இப்போ ஐ திங்க் 1100 அந்த சம்திங்ஸ் வரும்.
நீங்கள் ஒரு அட்வான்ஸ் லெவல் இந்த கன்வெர்ட் கிட்ட பொறுத்தளவு நீங்கள் பேசிக் லெவலில் யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் இமெயில் மார்க்கெட் தெரிஞ்சிருந்தால் அட்வான்ஸ் லெவலில் அந்த கன்வெர்ட் கிட்ட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 4 சாஃப்ட்வேர்ஸுமே ஒரு பெஸ்ட்டான சாஃப்ட்வேர்ஸ். நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது இந்த ஜோகோ. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த ஜோகோவை யூஸ் பண்ணலாம்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இல்லை நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு இமெயில் மார்க்கெட்டிங் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெயில் சிப்புன்ற யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரணும் அந்த மாதிரி நினச்சின்னா இந்த கன்வெர்ட் கிட்டுன்ற யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் இந்த 4மே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் 4 இமெயில் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேர் சொல்லுவேன். ஸோ நீங்கள் இமெயில் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் வந்து பை பண்ண நினைக்கிறேன்னா இந்த 4லேருந்து ஒன்று பை பண்ணுங்கள். நான் சொல்கிற மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு டூல்ஸை பயன்படுத்தி நீங்கள் இமெயில் மார்க்கெட்டிங் வந்து ரன் பண்ணி இமெயில் மார்க்கெட்டிங். இந்த இமெயில் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ரேட்னு சொல்லுவாங்க. இந்த பவுன்ஸ் ரேட்டில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பவுன்ஸ் அண்ட் ஹார்ட் பவுன்ஸ். இந்த சாஃப்ட் பவுன்ஸுக்கும் ஹார்ட் பவுன்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் சாஃப்ட் பவுன்ஸ் அண்ட் ஹார்ட் பவுன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இமெயில் மார்க்கெட்டிங்கில் பவுன்ஸ் ரேட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். பவுன்ஸ் ரேட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் ஒரு மெயிலை வந்து 100 பேருக்கு அனுப்புகிறேன்னா அதில் 10 மெயில் வந்து டெலிவரி ஆகாமல் பவுன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது வந்து யூஸருக்கே டெலிவரி ஆகலைன்னா தான் அதை பவுன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டெலிவரி ஆகாத பவுன்ஸ் மெயில தான் சாஃப்ட் பவுன்ஸ் அண்ட் ஹார்ட் பவுன்ஸ் 2 தான் பிடிப்பாங்க. இப்போ உங்களுக்கு பவுன்ஸ்னு என்னன்னு தெரிஞ்சுக்கோம். நம்ம ஒரு இமெயில் அனுப்புகிறோம், அந்த இமெயில் வந்து அவங்களுக்கு சென்டே ஆகாமல் நமக்கே திரும்பி வந்திருக்கும், இல்லைன்னா சென்ட் ஆகாமலே இருக்கும். இதுதான் பவுன்ஸ் ரேட்டு. இப்போ இதில் ஹார்ட் பவுன்ஸ் அண்ட் சாஃப்ட் பவுன்ஸ்னு என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹார்ட் பவுன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். இந்த இமெயில் மார்க்கெட்டிங்கில் ஹார்ட் பவுன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இது என்னுடைய இமெயில் ஐடி விவேக்குமார் 2098@gmail.com என்னுடைய இமெயில் ஐடி. என்னுடைய இமெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து ஒரு மெயில் அனுப்புகிறீங்கன்னா, இன்கேஸ் நான் வந்து மெயிலில் வந்து எனக்கு மெயில் கொண்டு வேணாம் சொல்லிவிட்டு இந்த மெயில் ஐடியை நான் டெலீட் பண்ணிட்டேன்னு எனக்கு பர்மனெண்ட்டாக மெயில் போகவே போகாது. அதை தான் ஹார்ட் பவுன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உதாரணத்துக்கு நான் வந்து ஜோகோ கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு விவேக்@ஜோகோன்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. நான் அந்த ஜோகோ கம்பெனியை விட்டு வெளியில் வந்தேன்னா எனக்கு அந்த இதை வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் அந்த விவேக்@ஜோகோன்றது வந்து அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ அந்த விவேக்@ஜோகோன்றதுக்கு நீங்கள் மெயில் அனுப்பிச்சிங்கன்னா அது ஹார்ட் பவுன்ஸ் ஆகத்தான் செய்யும். அதாவது அந்த மெயில் அக்சஸே பண்ண முடியாது அப்படின்னா அது ஹார்ட் பவுன்ஸ். இப்போ வந்து சாஃப்ட் பவுன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சாஃப்ட் பவுன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் எனக்கு மெயில் அனுப்ப ட்ரை பண்ணுறீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மெயில் சர்வரில் ப்ராப்ளம் இருக்குது. உதாரணத்துக்கு நான் விவேக்@ஜோகோவில் இருக்கேன், இந்த ஜோகோ சர்வரில் ப்ராப்ளம் இருக்குது. அப்படி இல்லை நான் விவேக்@ஜிமெயில் கொடுத்துருக்கேன், இந்த ஜிமெயில் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது. இல்லை என்னுடைய சைடு ப்ராப்ளம், நான் வந்து மெயிலை வந்து இப்போதைக்கு அக்சஸ் பண்ண முடியாது அந்த நிலைமையில் இருக்கிறேன். இதை தான் சாஃப்ட் பவுன்ஸ்னு சொல்லுவாங்க. திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். ஹார்ட் பவுன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு போகவே போகாது, போகிறதுக்கான சான்சஸே இல்லை அப்படின்னா ஹார்ட் பவுன்ஸ். சாஃப்ட் பவுன்ஸ்னால் டெம்பரவரி, நம்மளால் மெயில் பண்ண முடியாது, இனிமேல் அவங்க சர்வர் அக்சஸ் பண்ணும்போது நம்ம மெயில் பண்ணலாம். இதை தான் வந்து சாஃப்ட் பவுன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஹார்ட் பவுன்ஸ் அண்ட் சாஃப்ட் பவுன்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு டாபிக் பார்க்க போகிறோம்னா இமெயில் மார்க்கெட்டிங். அதாவது நம்ம வந்து நிறைய மெயில்ஸ் வந்து நமக்கு இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணுவோம். இந்த இமெயில் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கஸ்டமர் நம்மளோட அனுப்புகிற இமெயிலை ஓப்பன் பண்ண வைக்கிறது, அதை பற்றி ஒரு 6 சிம்பிள் ஸ்டெப்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ இந்த 6 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அனுப்பக்கூடிய மெயிலை வந்து உங்கள் கஸ்டமர்ஸை உங்களால் ஓப்பன் பண்ணி வைக்க முடியும். அது என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த இமெயில் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு கேம்பெயின் க்ரியேட் பண்ணீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ உங்களுக்கு டெமோக்காண்டி ஒன்று பண்ணுறேன். எல்லா இமெயில் கேம்பெயின்லேயும் முக்கியமானது, அதாவது ஒரு கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் லைன், ஆட் சப்ஜெக்ட் லைன் இருக்குது பாருங்கள். இந்த சப்ஜெக்ட் லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் லைன் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய இமெயில் ஐடி. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய இமெயிலில் ப்ரொமோஷனில் இதெல்லாம் நமக்கு வந்து இமெயில் ஐடி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், யூடமிலேருந்து என்ன போட்டிருக்காங்க, சேல் ஃப்ரம் 499 எண்டு டுடே, இந்த ஆஃபர்ஸை போட்டிருக்காங்களா, இதுதான் சப்ஜெக்ட் லைன் சொல்லுவாங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் லைன் தான் அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து போகும். ஸோ இந்த சப்ஜெக்ட் லைனை வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராமர்லேருந்து கொடுத்துருக்காங்க, யுவர் வீக்லி 40% ஆஃப்னு சப்ஜெக்ட் லைனை கொடுத்துருக்காங்களா. நீங்கள் இந்த சப்ஜெக்ட் லைனை எஃபெக்டிவ் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த ப்ராடக்ட் செல் பண்ணுறீங்க அந்த ப்ராடக்டோட ஆஃபர்ஸை தர்றது, யூனிக் செல்லிங் பாயிண்ட்டை தர்றது. இந்த சப்ஜெக்ட் லைனை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுங்க. ஏன்னா ஒரு கஸ்டமர்ஸுக்கு நம்ம அனுப்பக்கூடிய மெயிலில் போகக்கூடிய இந்த சப்ஜெக்ட் லைன், இந்த சப்ஜெக்ட் லைனை பார்த்து தான் கஸ்டமர்ஸு உங்களோட மெயிலை வந்து ஓப்பன் பண்ணுவார். ஓகே, செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
எந்த ஒரு இமெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணாலும் சரி, அந்த இமெயில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நவ்வேடேஸ் எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இமெயிலை வந்து என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு அனுப்பிச்சிருக்கேன்னா டெஸ்க்டாப்பில் என்னுடைய மொபைல் வந்து நல்லா ஷோ ஆகும். பட் மொபைல் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஷோ ஆகலைன்னா கண்டிப்பாக உங்கள் மெயில் வந்து யாரும் கிளிக் பண்ணி பார்க்க மாட்டாங்க. நீங்கள் மெயிலில் அனுப்புறதுக்கு முன்னாடி அங்கே டெஸ்ட் மெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்கள் மெயில் டெஸ்க்டாப்பில் எப்படி ஷோ ஆகுது, மொபைலில் எப்படி ஷோ ஆகுது, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அடுத்து இந்த மெயிலை அனுப்பணும். அண்ட் தேர்ட் மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடிஸை வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் கம்பெனிஸில் வந்து பல்காக வாங்குவாங்க. 10,000 20,000 இந்த மாதிரி டேட்டாஸை வாங்கி அதை வந்து மெயில் பண்ணுவாங்க. தயவுசெய்து அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் எப்போ எந்த யூசருக்கு மெயில் பண்ணாலும் ரிலவெண்ட்டாக மெயில் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய இதில் வந்து ஐஃபோன் ஆஃபர்ஸ் பற்றி நான் வந்து மெயில் பண்ண போகிறேன்னா அந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவர் ஐஃபோன் யூஸராக இருக்கார், அப்படி இல்லையா அவர் வந்து ஐஃபோன் யூஸர் வாங்கணும்னு நினைக்கிறாரு, இந்த மாதிரி ரிலவெண்ட்டானதை கலெக்ட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிள்ன்ற ஐஃபோன்லேருந்து ஒரு மெயில் வந்திருக்கு. இது ஏன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஸ்டோர் ரூமில் போய்ட்டு ஆப்பிள் ப்ராடக்ட் வந்து என்கொயரி பண்ணியிருந்தேன். ப்ளஸ் வந்து நான் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால எனக்கு இந்த மெயில் வந்திருக்கு. இவங்க ரிலவெண்ட்டாக அனுப்புகிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மெயில் ஐடிஸை காசு கொடுத்து வாங்கி அந்த மெயில் ஐடிஸ்க்கு மெயில் பண்ணும்போது அதுக்கு வந்து ரிலவெண்ட்டாக இல்லாமல் போகுது. ஸோ நீங்கள் எப்போ மெயில் பண்ணாலும் முடிஞ்ச அளவுக்கு ரிலவெண்ட்டாக வாங்க. மெயில் ஐடியை பை பண்ணாதீங்க. இந்த ஒரு மிஸ்டேக்ஸை பண்ணவே பண்ணாதீங்க. தென் ஒரு சேம் மிஸ்டேக்ஸ் வந்து எல்லோரும் பண்ணுவாங்க. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இமெயில் ஐடிஸ் டெம்ப்ளேட்ஸ் வந்து டிசைன் பண்ணிக்கிட்டேன்னா இந்த டெம்ப்ளேட்டையே பார்த்தேன்னா ஒரு 5000 பேர்த்துக்கு அனுப்புவாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. நீ ஒரு டெம்ப்ளேட்டை டிசைன் பண்ணிட்டேன்னா அது ஒரு பர்டிகுலர் ஆளுகளுக்கு மட்டும் அனுப்புங்க. ஒரே டெம்ப்ளேட் வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து நான் 1,00,000 பேருக்கு அனுப்புறது, சேம் டெம்ப்ளேட்டை 10,00,000 பேருக்கு அனுப்புறது, இந்த மாதிரி அனுப்பாதீங்க. நீங்கள் வந்து யூனிக்னஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆப்பிள் ப்ராடக்ட் சம்மந்தமாக நீங்கள் அனுப்புங்க. அது ஒவ்வொரு கஸ்டமர் ஒவ்வொரு வேரியண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு தனித்தனியாக அனுப்புங்க. ஒரே மெயிலை வந்து எல்லாத்துக்கும் அனுப்பாதீங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓப்பன் ரேட் வந்து ரொம்பவே தாகும். அண்ட் ஃபைனலாக 5th பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மெயில் அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா பொதுவாக பீப்புள்ஸ் வந்து அதிகமாக மெயில் செக் பண்ணுறது கிடையாது. ஸோ உங்களோட மெயிலில் சாட்டர்டே சண்டே அனுப்பாமல் வீக் டேஸில் அனுப்புங்க. அப்போ தான் அவங்க ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதாவது நீங்கள் சாட்டர்டே சண்டே மெயில் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஓப்பன் ரேட் வந்து இருக்காது. ஜோஹோ அப்படின்ற இமெயில் கேம்பெயினில் வந்து எப்படி நம்மளை வந்து அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது, ப்ளஸ் வந்து நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி எப்படி ஒரு கேம்பெயின் க்ரியேட் பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக பார்ப்போம். ஸோ நீங்கள் ஒரு இமெயில் மார்க்கெட்டிங்கில் எக்ஸ்பர்ட் ஆகணும்னு வச்சுன்னா கண்டிப்பாக நான் அப்கமிங் டேஸில் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். இமெயில் மார்க்கெட்டிங்கில் நிறைய வீடியோஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஜோஹோ கேம்பெயின்லாம் மஸ்ட் நம்ம லாகின் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் இந்த பேஜ்க்கு எப்படி வந்தேன்னா அந்த யூஆர்எல் உங்களுக்கு இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜோஹோ கேம்பெயினில் லாகின் பண்ணணும்னா அந்த யூஆர்எல் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கணும். ஜஸ்ட் நான் இப்போ வந்து என்னுடைய கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி இந்த ஜோஹோவில் வந்து சைன்இன் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்மளோட டீட்டெயில்ஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அண்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த கருத்தில் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல அக்ரி கொடுத்துட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட நேமு அண்ட் ஒரு ரோல் ஆஃப் கம்பெனி இன்கேஸ் நீங்கள் வந்து பர்சனலாக பண்ணுறீங்க, ஆஃபீஸில் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஆஃபீஸில் இந்த ரோலாக கிடைக்குங்க. நான் நம்மளுடைய கம்பெனி டிஜிட்டல் ஜிவிகேன்றதுக்கு வந்து இமெயில் மார்க்கெட் பண்ணுறேன். ஸோ நான் தான் அதுக்கு சிஓன்னு விட்டு இந்த இடத்துல கண்டிப்பாக உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. நான் ஜஸ்ட் என்னுடைய மொபைல் நம்பரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்னு கொடுக்குறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் கேட்கும். நான் நம்மளுடைய கம்பெனி நேம் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட எந்த கம்பெனி நேமும் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட யூடியூப் சேனல் இருந்தால் யூடியூப் சேனல் நேம், வெப்சைட் நேமு, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய நீங்கள் அஃபீஷியலாக பண்ணுறதா இருந்தால் உங்கள் ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுக்குங்க. பர்சனலாக பண்ணுறதா இருந்தால் உங்களுடைய வீட்ஸ் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஃபீஷியல் அட்ரஸ் கொடுத்துக்கிறேன்.
ஒன்ஸ் இந்த டீட்டெயிலாம் எப்போயுமே ஃபில் பண்ணும்போது கரெக்டான டீட்டெயிலாக ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இமெயிலுக்கு எவ்வளோ லீடு இருக்குது, கரண்டில் லீடு எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. நான் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 5,000 to 10,000 அந்த ரேஞ்சு கொடுத்துருக்கேன். அண்ட் செலக்ட் இண்டஸ்ட்ரி மீன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ டிஜிட்டல் அந்த ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அதுக்கு ரிலவெண்ட்டாக என்ன இருக்குன்னு இந்த இடத்துல தேடி பாருங்கள். ஐடி ஹார்ட்வேர் அண்ட் ஐடி ரிலேட்டட் சர்வீஸ் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துறேன். ஜஸ்ட் இந்த இடத்துல ஸ்கிரிப்ட் அண்ட் கண்டினியூ கொடுத்துறேன். ஸோ நம்ம இப்போ பார்த்தோம்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஜோகோவில் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஜோகோவில் ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். கேம்பெயின் மீன்ஸ் நம்ம எந்த இதுக்கு பண்ண போகிறோமோ அதுக்கு கேம்பெயின்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி காமிக்கிறேன். இந்த இடத்துல கேம்பெயின் ஒரு ஆப்ஷன் இருக்கா, இங்கே போயிட்டு இமெயில் கேம்பெயின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஒரு கேம்பெயினை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்கன்னா நம்ம இப்போ டேஷ்போர்ட் எம்டியாக இருக்குது, எந்த இதுவுமே பண்ணலை. ஸோ இந்த இடத்துல எம்டியாக இருக்குன்னா கிரியேட் கேம்பெயின் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கிரியேட் கேம்பெயின்னு அந்த படத்தில் ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. அப்கமிங் டேஸில் ஒன்றா பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நார்மலாக ரெகுலர் இமெயில் அப்படின்றத கொடுத்துக்கிட்டு இந்த இடத்துல உங்களோட கேம்பெயின் நேம் என்ன, நீங்கள் எந்த நேமில் கேம்பெயின் தர போகிறீங்கன்னு கேட்குது. நான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஜிவிக்காக போய்ட்டு கேம்பெயின் கிரியேட் பண்ணுறேன். இந்த கேம்பெயின் நேம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சரில் பார்க்கும்போது நம்ம எது ரிலேட்டடாக கேம்பெயின் கிரியேட் பண்ணிருக்கோம் தெரிஞ்சுக்கிறக்காண்டி இந்த கேம்பெயினை. ஸோ நான் டிஜிட்டல் ஜிவிக்குன்னு கொடுத்துட்டு கேம்பெயின் நேம் கொடுத்துறேன். தென் சப்ஜெக்ட் இருக்குன்னு பாருங்கள். இதுதான் இமெயில் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு போய் காமிக்கிறேன். ஒரு கஸ்டமர்ஸ்க்கு நம்ம அனுப்புகிற இமெயில் அவருக்கு சப்ஜெக்ட்ன்ற மட்டும்தான் தெரியும். இப்போ என்னுடைய ஜிமெயில் ஓப்பன் பண்ணுறேன். சாரி, இந்த அக்கௌண்ட்டில் போய் ஜிமெயில் ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் என்னால். இப்போ இந்த ப்ரொமோஷன்ற ஆப்ஷன் இருக்கா, இங்கே வருது பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இப்போ வருது பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் லைனு. இந்த சப்ஜெக்ட் லைன் பார்த்தீங்கன்னா எப்போயுமே அட்ராக்டிவாக கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூடெமிலேருந்து எனக்கு ஒரு மெயில் வந்திருக்கு பாருங்கள். சேல்ஸ் எண்ட்ஸ் டுடே, அதாவது சேல்ஸ் முடிய போது டக்குன்னு கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சப்ஜெக்ட் லைனை எப்போயுமே அட்ராக்டிவாக கொடுங்க. அந்த சப்ஜெக்ட் லைன் வச்சு தான் யூசர் உங்கள் மெயிலை கிளிக் பண்ணுவாங்க. ஸோ நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் லைன் என்ன கொடுத்தேன்னா 20% offer for digital நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸுக்கு மெயில் பண்ணிக்கிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் லைனில் 20% ஆஃபர் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ்னு கொடுத்துரும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்டர் டீட்டெயில், நீங்கள் எந்த டீட்டெயில் அனுப்ப போகிறீங்க இது அங்கே போய் செட்டிங்ஸில் கான்ஃபிகரேஷன் பண்ணணும். இது எப்படி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சென்ட்ரல் டீட்டெயில் இப்போ மேனுவலாக கொடுக்குறோம். உங்களுடைய நேம் கொடுத்துக்கோங்க, அதாவது உங்களுடைய டீட்டெயில் அப்படி தான் கேட்குது. உங்களுடைய நேம் அண்ட் இமெயில் ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஃப்ளட்ஜாக எடுத்துக்கிறோம். நம்ம அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணல எடுத்துக்கிட்டுல அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேவ்னு கொடுத்துக்கோங்க. இது யாருக்கு ரிப்ளை வரணும்னு கேட்குது, அதுவும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல எடுத்துக்கிறோம். இதை நம்ம டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கலாம். தென் ரிசிப்ட், நம்ம எந்தெந்த கான்டாக்ட்க்கு அனுப்ப போகிறோம் அதோட லிஸ்ட்டு இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரிசிப்ட்னா நீங்கள் யாருக்கு அனுப்ப போகிறீங்களோ ஆட் ரிசிப்ட்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல லிஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இந்த டேட்டா இந்த இடத்துல லோட் பண்ணி வச்சுருக்கணும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இப்போ மெயினான பார்த்தீங்கன்னா கிரியேட் கண்டென்ட் என்னென்னா
இப்போ நம்ம அனுப்ப போகிறவங்களுக்கு வந்து டிசைன் பண்ணிக்கணும். இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, ப்ரீ டிசைன் டெம்ப்ளேட் அண்ட் பேசிக் டிசைன் டெம்ப்ளேட்னு 2 இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்காக நான் வந்து சொல்லித்தரதுனால பேசிக் டெம்ப்ளேட்ஸை கொடுத்துக்கிறேன். அப்கமிங் வீடியோஸில் ப்ரீ டிசைன் டெம்ப்ளேட் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பேசிக் டெம்ப்ளேட்ஸ்னு கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜோவோவில் வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். செலக்ட் டெம்ப்ளேட்னா இப்போ தான் ஜோவோலேருந்து இதான் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து மாடிஃபை பண்ணி வச்சுக்கணும். ஃபார் இந்த இடத்துல லோகோன்னு இருக்கா, அவங்களோட லோகோ இருக்குது, இது தூக்கிட்டு நம்ம லோகோ போட்டுக்கலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சேஞ்சுன்னு கொடுத்துட்டு உங்களுடைய சிஸ்டத்தில் நீங்கள் உங்களோட லோகோ ஃபார் எக்ஸாம்பிள் எழுதி வச்சுருந்தா அதை கொடுத்துக்கோங்க. நான் நம்மளுடைய லோகோ டிஜிட்டல் ஜிவிகேட்டர் லோகோ எடுத்துகிட்டு இதை வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணிடுறேன். யூஸ் திட் இமேஜ்னு கொடுத்துறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லோகோ அப்லோட் ஆகிடுச்சு. இவ்வளோ பெருசாக இருக்குது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபிட்டுன்னு இருக்கா, இங்கே ஸ்மால்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இந்த வந்துடுச்சா. இந்த ஹலோன்ற இடத்துல வந்து நம்மளுடைய இது சப்ஜெக்ட் லைன் என்ன, 20% ஆஃபர் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், அதுதான் நம்மளுடைய சப்ஜெக்ட் லைன். ஸோ நான் இந்த இடத்துல வந்து அதை கொடுத்துட்றேன். தென் இந்த இடத்துல கண்டென்ட் நீங்கள் வந்து ஆல்ரெடி கண்டென்ட் இதுக்கு ரிலேட்டட் கேப்சியாக கண்டென்ட் எழுதிக்கோங்க. நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட் ரிலேட்டட் ஆஃபர் போட போகிறீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்னென்ன ஆஃபர் போட போகிறோம் அதெல்லாம் கண்டென்ட்டை வந்து எழுதி வச்சுக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு டெமோ காமிக்கிறனால எழுத விரும்பல. ஜஸ்ட் ரீட் மோர் இந்த இடத்துல இருக்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் யூசர் வரக்கூடிய லிங்க்கை கொடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய யூடியூப் வீடியோ, அதாவது இந்த 20% ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வரணும். ஸோ நான் அந்த வீடியோவோட லிங்க் அந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இங்கே போயிட்டு இதுதான் நம்ம வீடியோ டிஜிட்டல் மார்க்கெட் ஏஜென்சின்னு ஒரு வீடியோ போட்டேன். ஜஸ்ட் இதை கொடுத்துட்டு இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு ஜோவோவில் போய்ட்டு ரீட் மோர்னு இருக்கா, அங்கே கொடுத்துட்டு இந்த லிங்க் டு யூஆர்எல் இருக்கா, இந்த இடத்துல அங்கே நம்ம காப்பி பண்ண லிங்க்கை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு டன்னு கொடுத்துருங்க. தென் இங்கே வந்து உங்களுடைய சோசியல் மீடியா ப்ரொஃபைலோட லிங்க்ஸ், அதாவது உங்களுக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குது, அந்த ஃபேஸ்புக்கோட லிங்க் எடுத்து இந்த இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு டன்னு கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல நான் கண்டென்ட்லாம் ஃபில் பண்ணல, ஜஸ்ட் எம்டியாக விட்டுருக்கேன். ஜஸ்ட் இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல ப்ராசஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த கேம்பெயின் டிசைன் இதாயிரும். இப்போ எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா யாருக்கு அனுப்பணும் அப்படின்றத வந்து இந்த இடத்துல ரிசர்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து கான்டாக்ட் எப்படி இம்போர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா ஜஸ்ட் இது கீழே கான்டாக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே போயிட்டு மேனேஜ் லிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல கிரியேட் கான்டாக்ட்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு இந்த இடத்துல அதாவது நம்ம வந்து கான்டாக்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 10,000 பேருக்கு அனுப்புவோம், நாளைக்கு 10,000 பேருக்கு அனுப்பிச்சோம். அந்த கான்டாக்டோட நேம் தான் அது உங்களுக்கு புரிய வைக்கணுன்றக்காண்டி நான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கான்டாக்டோட நேமில் வந்து டிஜிட்டல் ஜிவிகேன்னு கொடுத்துட்றேன் எனக்கு புரிகிறக்காண்டி. ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சிஸ்டத்தில் கான்டாக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இம்போர்ட் கொடுங்க, இல்லை ஆட் பண்ணணும்னா ஆடுன்னு கொடுங்க. நான் இப்போ உங்களுக்கு டெமோ காமிக்கிறாண்டி ஒரே ஒரு இமெயிலில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆடுன்னு கொடுத்துட்டு கான்டாக்ட்னு கொடுத்துறேன். ஜஸ்ட் நான் இப்போ ஒரே ஒரு இதுதான் அனுப்ப போகிறேன், அதனால் சாம்பிளுக்கு இது வந்து அவர் நம்ம யாருக்கு அனுப்ப போகிறோமோ அவரை பற்றி யூஸருக்கான டீட்டெயில். நான் இப்போ உங்களுக்கு சொல்லணுன்றக்காண்டி ஒரு டம்மியான டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் இதில் எந்த டீட்டெயில் உங்களுக்கு தெரியலைனாலும் பரவாயில்ல, அது எம்டியாக விட்டுருங்க. ஜஸ்ட் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆடுன்னு கொடுத்துருங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை தரணும்னு சொல்லுது. ஸோ நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன். ஜஸ்ட் இந்த இடத்துல ஐ அக்ரின்னு கொடுத்துட்டு ஆடுன்னு கொடுத்துறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கான்டாக்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு. நம்ம அகைன் கேம்பெயின் போய்ட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட கேம்பெயின் டிராஃப்டில் இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு ஆட் ரிசப்ட்னு இருக்கா, இங்கே போய்ட்டு நம்ம இப்போ ஆட் பண்ணி வச்சுருந்தோம்ல டிஜிட்டல் ஜிபிக்கு அந்த ஒரு கான்டாக்டை சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேவ் கொடுத்துட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே சென்ட் இமீடியட்லி சென்ட் லேட்டர்னு இருக்கும். நான் சென்ட் இமீடியட்லி சென்ட்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல சென்டுன்னு கொடுத்தேன்னா நம்மளுடைய கேம்பெயின் வந்து இதாக ஆரம்பிச்சிடும். நான் ஜஸ்ட்டு இந்த இடத்துல சென்டுன்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல ஒரு செகண்ட் கன்ஃபர்மேஷன் கேட்கும், சென்ட்னு கொடுத்துறேன். இப்படி தான் ஒரு பேசிக்காக ஒரு சிம்பிளான இமெயில் கேம்பெயின் பண்ணுறது. அப்கமிங் வீடியோஸில் இமெயில் மார்க்கெட்டிங் எப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான டெம்ப்ளேட் டிசைன் பண்ணுறது இந்த ஜோகோவில் A to Z கைட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஜோகோ யூஸ் பண்ணி இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது ரிலேட்டடான வீடியோஸ் அப்கமிங் வீடியோ வரப்போகுது. இந்த மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் வேணும்னா சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.